ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆப்டோமேட்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இதில் பிஎஸ்சி ஆப்டோமேட்டிக் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் படித்தா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாஸ்பிட்டல் சைடு, ஆப்டிக்கல் சைட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் எந்த மாதிரி ஒர்க்குனா, ஐ பவர் செக்கிங் அண்ட் தென் டாக்டர் ஆகலாம். இந்த மாதிரி ஐக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது கண் சம்மந்தப்பட்ட அனைத்து இதையுமே நம்ம இந்த கோர்ஸ் படித்தா தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ் என்ன, இதுக்கு என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி 12th முடிச்சிருக்கணும். நீங்கள் 12th என்னென்னா ஏதாவது ஒரு சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. AMUEE BUEEன்னு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கான டாப் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது AIIM ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், SRM யூனிவர்சிட்டி சென்னை, ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னைன்னு இந்த மாதிரி நிறைய டாப் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இந்த டாப் காலேஜஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர் மெரிட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே சூஸ் பண்ண முடியும். இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் டாக்டர் ஆகலாம், அப்படி இல்லையா MSc MPhil PhD இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம், அப்படி இல்லையா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், ஆப்டோமேட்டிக் டெக்னீஷியன் ஆகலாம், ஜூனியர் மெடிக்கல் கோடர் ஆகலாம், ஆப்டோமேட்டிக் ரிசர்ச்சர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஐ ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட என்னென்ன மாதிரி கோர்சஸ், என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான ஒரு ஒர்க்கு தாங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 75,000 to and above இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி சேலரி பேக்கேஜஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 lakhs to 8 lakhs per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரின்னு பார்க்கும்போது 35 and above தாங்க ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 50,000 and above ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.